யாரும் ஓர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான். யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான். ஆழ்வார் பாடுறார். யாராக இருந்தாலும் பகவான் இப்படிப்பட்டவன், ஓர் நிலைமையன், இதுதான் பகவானுடைய தன்மை என்று நிர்ணயித்து சொல்லவே முடியாது. யாரும் ஓர் நிலைமையனென அறிவு அறிய எம்பெருமான். அவ்வளவு சுலபமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான், எவ்வளவு சாதாரணமானவனாக இருந்தாலும் இவர்தான் பகவான் என்று புரிந்து கொண்டு விடலாம். இதை எப்படி சொல்லணும்னால், யாரும் ஓர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான்னு சொல்லக்கூடாது. சேவாகாலம் பண்ணுறதுனா இப்படி தானே சொல்லுவா. எப்படி சொல்லணும்னால், யாரும் ஓர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான். எவ்வளவு பிரம்மாவாகவே இருந்தாலும் அவனை தெரிந்து கொள்ளாமலே போகலாம். ஒரு நாவல் பழக்காரி தயிர் விற்பவளாக இருந்தாலும் அவனை அறிந்து கொண்டு முக்தி அடையலாம். எதுவுமே சொல்ல முடியாது. பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப, வெண்ணுலார் வியப்ப வந்த ஆனைக்கண் அருளையீந்த கண்ணரா, உன்னையன்னோ களைகனா கருதுமாறே. சிவபெருமானும் பிரம்மாவும் எத்தனை நாளா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உன்னை காண்பான், உன்னை காண்பதற்காக செய்கிறார்கள். அனைவரும் வெள்கி நிற்ப, அவர்களெல்லாம் தாங்கள் வெட்கப்பட்டு நிற்கும்படிக்கு விண்ணுளார் வியப்ப வந்து, நித்தியசூரிகளுக்கே ஆச்சரியம், இப்படி பகவான் ஓடுகிறாரா என்று. ஆனைக்கு அன்று அருளையீந்த கண்ணரா, ஒரு கஜேந்திரன் அழைத்தான் உடனே ஓடி வந்தாயே, இது என்ன நேர்மை. எப்பேற்பட்டவர்கள் காண முடியவில்லைன்னு சொல்கிறார்கள். ஆனால் ஒரு கஜேந்திரனுக்கு காட்சி கொடுத்தாய். ஆனைக்கண் அருளையீந்த கண்ணரா, உன்னையன்னோ களைகனா கருதுமாறே, என் துக்கங்களை போப்பதற்கு உன்னை தவிர வேறு ஆள் கிடையாது என்று புரிந்து கொண்டேன்னு தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுகிறார். அப்போ பிரம்மாவும் கூட மேலே பார்க்க போகிறோம். பிரம்மா எப்படி கண்ணனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் அபச்சாரப்பட்டார் என்றும் உள்ளது. ஒரு கோபிகை தான் நாவல் பழம் வித்து அறிந்து கொண்டு சென்றாள். ஆகவே அது பழக்காரிக்கு தான் முக்தி கொடுத்த கதை. அடுத்ததாக பகவான் ஸ்நானம் செய்ய வேண்டும். கோபிகை அழைப்பாளாம். எத்தனை நாள் ஆனாலும் குளிக்கவே மாட்டார். உடம்பு முழுக்க ஒரே தூசியாக இருக்குமா. தூலி தூசரி தாங்கரத் ஆங்கஸ்துவம் புத்திர மஜ்ஜனம் ஆவக ஜன்மர்க்ஷ மத்திய பவதோ விப்ரேபியோ தேஹி காஷுச்சி. யசோதை அழைக்கிறாள். உடம்பெல்லாம் ஒரே புழுதியாக இருக்குது. மற்ற பிள்ளைகளை எல்லாம் பார், அவரவர்கள் தாய் அழைத்த போது சென்று குளித்து விட்டு புது உடை அணிந்து கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா. நீ மட்டும் இன்னும் குளிக்காமல் இருக்கே, யாரான்னு தப்பாக நினைக்க மாட்டாளா? அதுவும் ரொம்ப பார்த்து கூப்பிடுறா. ஜன்மர்க்ஷ மத்திய, இன்னைக்கு பிறந்த நாள் கண்ணா, இன்னைக்காவது குளிக்க வர வேண்டாமா? ஆழ்வார் தெரிவித்தார், நீ பிறந்த திருவோணம் இன்று நீ நீராட வேண்டும், நம்பிரான் ஓடாதே வாராய். ஆழ்வாரும் பாடினார், பிறந்த நாள்பா, இன்னைக்காவது குளிக்கவான்னு. பாகவதத்திலையும் சுகர் தெரிவிக்கிறார், உனக்கு ஜன்ம நட்சத்திரம், இன்றாவது வந்து குளிப்பாய் என்று யசோதை கூப்பிட்டு நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய். இப்படியே சுத்தி கொண்டிருந்தால் நப்பின்னை என்ன நினைப்பாள்? உன்னை பார்த்து பரிகாசம் செய்வாள், நீ குளிக்கவா என்று யசோதை அழைத்து குளிப்பாட்டி விட்டாள். அதற்கு மேலே இவர்களுக்கு பிருந்தாவனத்திலே நிறைய தொல்லைகள், கோகுலத்தில் இருக்கும்போது தொல்லைகள் வரத் தொடங்கின. ஏற்கனவே பூதனை, சகடாசுரன் இவர்களெல்லாம் வந்து விட்டார்கள். இனி இங்கு இருக்க வேண்டாம். பிள்ளைகளின் நலனை பார்த்தால், மாடுகளின் நலனை பார்த்தால் இங்கு இருக்க வேண்டாம். நாம் இடம் பெயர்ந்து நந்தி கிராமம், நந்த கிராமம்னு ஒரு இடம், 10 வயசு வரைக்கும் விரஜபூமியில் இருந்தார். இந்த இடம் முழுக்கத்துக்கு சேர்த்து விரஜபூமி என்று பெயர் உண்டு. விரஜ என்றால் அந்த இடத்துல பகவான் நடந்தானோ இல்லையோ, நடந்து பகவானுடைய திருவடி பட்ட பூமியாலே விரஜபூமி என்று பெயர். அதில் ஒரு பகுதி கோகுலம், ஒரு பகுதி மதுரை, ஒரு பகுதி நந்தகிராமம், ஒரு பகுதி கோவர்தனம், ஒரு பகுதி பிருந்தாவனம், ஒரு பகுதி காமியவனம். அந்த காமியவனம் மட்டும் ராஜஸ்தானுக்குள்ள இருக்கு. மற்றது அனைத்துமே உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே, சிலது பீகார் மாநிலத்துக்குள்ளே இருக்கின்றன. அப்ப இத்தனை பகுதிகள் சேர்ந்தது விரஜபூமி. இவர்கள் கோகுலத்தில் கண்ணனுக்கு ஒரு 4-5 வயது வரைக்கும் தான் இருந்தார்கள். அதற்கு மேலே புறப்பட்டு நந்த கிராமத்துக்கு சென்று அங்கிருந்துதான் பகவான் மாடு மேய்ப்பதற்கு விருந்தாவனத்துக்கு சென்றார். அதை தெரிவிக்கிறார். உத்தாதவ்யம் இஹோஸ்மாபிஹி கோகுலஸ்ய ஹிதைஷிபிஹி ஆயாந்தி அத்ர மகோத்பாதாக பாலானாம் நாசஹேதவஹா. இந்த குழந்தைகளை கொல்வதற்காக நிறைய தீயவர்களெல்லாம் இங்கு வருகிறார்கள். அதனால் கோபாலர்கள் கோகுலம் நன்னாக இருக்க வேண்டும், நமக்கு எண்ணம் இருந்தால் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்று ஊர் தலைவர்களெல்லாம் பேசினார்கள். வனம் விருந்தாவனம் நாம பசவ்யம் நவ கானனம் கோப கோபி கவாம் சேவ்யம்
புண்ணியாத்ரி திருண வீருதம். கோபர்களுக்கென்ன, கோபிகைகளுக்கென்ன, மாடுகளுக்கென்ன, அனைவருக்கும் இது சரியான இடமாக இருக்கும். அந்த இடத்துக்கு சென்று விடலாம். நவகானனம், புதுசாக ஒரு இடம் வந்திருக்கு, அங்கே போகலாம்னு சொல்கிறா. அது என்ன புதுசாக பூமியில் ஒரு இடம் உருவாகுமானால், இதற்கு முன்னால் அது காடாக இருந்தது, நெருஞ்சி முள்காடாக இருந்தது. கண்ணன் தான் இதை நடக்கப் போகிறது என்று தெரிந்து தான் நினைத்து அதை ஒரு மேய்ச்சல் நிலமாக மாற்றி வைத்தார். சரி, அங்கு சென்று விடலாம். இனி மாடுகளை மேய்ப்பதற்கு நாம் பிருந்தாவனத்துக்கு சென்று விடலாம். தங்குவதற்கு நந்த கிராமம், அங்கிருந்து தான் அக்ரூரர் அழைத்து சென்றார். இன்னைக்கு அங்கே சேவிக்க போனார். ஒரு மலையாட்டம் இருக்கும், மலைக்கு மேலே நந்த பவனம் அவர் இருந்த இடம் இருக்கு. அங்கே மேலேந்து பார்த்தேன்னார் ஒரு பாதை மதுரையை நோக்கி போகும். அதை பார்த்து இதுதான் அக்ரூரர் சென்ற பாதை. இங்கே மேலே கோபிகைகள் அனைவரும் நின்று கண்ணன் அங்கேருந்து கண்ணு தூரம் மறையிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாலும் பிரிய மனமில்லை. அப்படி பார்த்து கொண்டிருந்தார்கள். அக்ரூரர் சென்ற பாதை என்று தெரிவிக்கிறார்கள். அப்ப நந்த கிராமத்துக்கு இவர்கள் செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். அங்கு சென்றவுடன் அங்கும் அசுரர்களெல்லாம் பின்தொடர்ந்து வரத்தான் தொடங்கினார்கள். ஒவ்வொருவராக வத்சாசுரன் என்று முதலிலே ஒருவர் வந்தார். தம் வத்சரூபிணம் வீக்ஷ்ய வத்ச யூத கதம் ஹரிஹி தர்ஷயன் பலதேவாய ஷனைஹி முக்த இவ ஆசதத்து. ஒருவன் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, வத்சம்னா கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டியின் வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான். அதே சமயத்தில் ஒரு பழத்துக்குள்ளேயும் ஒரு அசுரன், கபித்த பழம், கபித்தாசுரன் பெயர், விளாம்பழம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பழத்துக்குள்ளே ஒரு அசுரன் தான் புகுந்து கொண்டான். ஒரு சின்ன கண்ணுக்குட்டிக்குள்ளே ஒரு அசுரன் புகுந்து கொண்டான். அவர்கள் இருவரும் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வர கண்ணன் பார்த்து விட்டார். ஆனால் யாருக்கும் தான் சொல்லவில்லை. பலராமனுக்கு மட்டும் கஞ்சாடையால் காட்டிவிட்டு மெதுவாக நகர்ந்து அந்த மாட்டுக்கு அருகில் சென்றார். பின்னங்கால் ரெண்டுத்தையும் பிடிச்சின்றார், வாலையும் சேர்த்து பிடிச்சின்றார். பிடிச்சி சுத்துன்னு சுற்றி அந்த மேலே பழம் இருக்கே, ஒரே அடியில் ரெண்டு பேரையும் கொல்லணும். இந்த வத்சாசுரனையும் கொல்ல வேண்டும், மேலே இருக்கிற கபித்தாசுரனையும் கொல்ல வேண்டும். இந்த வத்சத்தை சுழற்றி அந்த பழத்துக்கு மேலே எரிந்தாள். ரெண்டு பேரும் மோதிக்கொண்டு ரெண்டு அசுரர்களும் இழந்து விட்டார்கள், கீழே வந்து விழுந்தார்கள். ஆண்டாள் பாடினார், கன்னிவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தெண்டலங்க செத்தாய் சுரல் போத்தி, கொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணு குணிலா எரிந்தாய் கழல் போத்தி. கன்றுக்குட்டியை எடுத்து இந்த கட்டையை தூக்கி போட்டு விளையாடுவாளோ இல்லையோ, இங்கேருந்து ஒரு கட்டையை தூக்கி போட்டு அங்கே ஒரு பந்து இருக்கும், அதில் போய் அடிக்கணும், இப்படின்லாம் விளையாடுவாளே, அதை போல குணிலா எரிந்தாய், ஏதோ கட்டையை அடித்து மாங்காயை விழ வைக்குமா போலே ஒரு அசுரனை எடுத்து இன்னொரு அசுரனுக்கு மேலே எய்தாய். கழல் போற்றி, அதான் கொன்னுட்டாரே, அதற்கு எப்பறம் எதுக்கு போற்றி பாடணும்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணன் தலையில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது? நாம் எதையாவது தூக்கி போடுவோம், நம்ம தூக்கி போட்டால் நம்ம பேர்லேயே விழுந்தானே சொல்லுவா. அதை போல் இவர் தூக்கி அடித்தது கண்ணன் பேரில் பட்டுவிட்டால் என்ன பண்ணுவதுன்னு ஆண்டாளுக்கு பயமா. அப்போ கண்ணு குணிலா எரிந்தாய் கழல் போத்தின்னு சொன்னான். இங்கேயும் கழல் என்று காலுக்கு பல்லாண்டு உள்ளது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று அங்கும் காலுக்கு பல்லாண்டு பாடுகிறார். ரெண்டு முறை எதற்கு ஒரே அங்கத்துக்கு பல்லாண்டு? ஒவ்வொரு அங்கத்துக்கு ஒரு ஒரு முறை பாட வேண்டும். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி திருவடி ஆயிற்று. சென்று அன்னு தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி, உன்னுடைய சாமர்த்தியம் வீரத்துக்கு போற்றின்னு பாடினாள். பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, உன்னுடைய கீர்த்திக்கு போற்றின்னு பாடினாள். கண்ணு குணிலா எரிந்தாய் கழல் போற்றி என்று மறுபடியும் திருவடிக்கு பாடுகிறாள். முன்னாடியும் திருவடி, இப்பவும் திருவடி. எதற்கு ரெண்டு முறை என்றால் ரெண்டு வெவ்வேறு திருவடிக்கு பாடினாளாம். ஒரு முறை திருவிக்கிரம அவதாரம் செய்தாரோ இல்லையோ, செய்த போது ஒரு காலாலே மேலுலகங்களை எல்லாம் அளந்து விட்டார். வலது காலாலே மேலுலகங்களை அளந்தார், இடது காலாலே கீழ் உலகங்களை அளந்தார். மேலுலகம் அளக்கிறதுனா இருந்த கால் இப்படித்தானே மேலே போகும், காலை தூக்கினா இப்படித்தானே போகும். அப்போ அந்த திருவடியை பார்த்து தான் மங்களாசாசனம் செய்து விட்டார். இப்போது இந்த வத்சாசுரனை சுற்றி தூக்கி போடணுமோ இல்லையோ, அப்போ கொஞ்சம் தான் குனிஞ்சி காலை மடிச்சுண்டு கண்ணன் தூக்கி போட்டாராம். குஞ்சித பாதம்னு சொல்லுவாளோ இல்லையோ, காலை இப்படி மடிச்சுண்டால் உள்பக்கம் இருந்த செவப்பு இப்போதான் தெரிஞ்சுதான். திருவிக்கிரமாவதாரத்தின் போது ஒரு கால் இப்படி இருக்கு, இன்னொரு கால் இப்படி இருக்கு. அப்போ செவப்பான பகுதி தெரியாது, ரெண்டு பக்கமே மேலே இருக்கிற கருப்பான பகுதி தானே தெரியும். அப்போ அடிபோத்தின்னு மேலே இருந்த கருப்பு பகுதிக்கு பல்லாண்டு பாடிவிட்டாள். இப்போ காலை மடிச்சாரா கண்ணன், தூக்கி போடுறதுக்காக மடிச்சார். உள்ளே இருந்த சிவப்பான கால்கள் தெரிந்தன. அதற்கு கழல் போத்தி என்று மறுபடியும் ஒரு முறை. தனக்கு பயப்படுறதுக்கு அழகான ஏதான கண்ணில் பட்டா உடனே போற்றின்னு பாடிடணும். இதுதான் ஆண்டாளுடைய பட்சம். அப்போ அந்த திருவடிகள் படவே அதற்கு பாடினாள், கண்ணு குணிலா எரிந்தாய் கழல் போற்றி என்று. அப்படி வத்சாசுரனையும் கபித்தாசுரனையும் முடித்தார். அடுத்து பகாசுரன் என்று ஒருவன் வந்தான்.
தீக்ஷபவை பகோ நாம மகான் அசுரோ பகதூபதிற்கு தீக்ஷ்ண துண்டகா அக்ரசத் பலிஹி என்று தெரிவிக்கிறார். ரொம்ப கூர்மையான அலகுகளை உடையவர். புள்ளின்வாய் கீண்டானை என்று ஆண்டாள் பாடுகிறாளே, அந்த புல் பக்ஷிதான் இந்த பகாசுரன். பள்ளத்தில் மேயும் பறவை ஒரு கொண்டு கள்ள வசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளை என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். ஒரு பகம், ஒரு கொக்கினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு அசுரன் வந்தான். நேரே வந்து கண்ணனை அடிப்பதற்காக வந்து கண்ணனையே விழுங்கி விட்டான். அக்ரசத்து, நல்ல பரம் பொருந்திய பெரிய கொக்கு வந்து கண்ணனையே விழுங்கி விட்டான். கண்ணன் எதுவுமே செய்யவில்லை. உள்ளே சென்று விட்டு தன்னுடைய உடலினுடைய வெப்பத்தை கூட்டத் தொடங்கினாராம். உள்ள வெப்பமாக நம்ம சாப்பிட்டா என்ன பண்ணணும்? உடனே துப்பிடுவோம் இல்லையோ? வாய்க்குள்ளே தெரியாமல் ஏதாவது சூடாக போட்டுட்டா உடனே துப்பிடுவோம். இவனுக்கும் உள்ளே சூடாக இருந்தபடியால் வெளியே துப்பி விட்டான். கண்ணன் வெளியில் வந்து விழுந்தார். இப்போ மறுபடியும் அவன் அடிப்பதற்கு வந்தான். வந்த உடனே 2 வாயையும் பிடிச்சு கிழிச்சிட்டாராம். தோர்பியாம் மேலே தெரிவிக்கிறார், தம் தாலுமூலம் பிரதஹந்தம் அக்னிவத்து தம் ஆபதந்தம் ச நிகிருஹ்ய துண்டையோஹோ தோர்பியாம் பகம் கம்சசகம் சதாம்பதிஹி. 2 வாய்களையும் பிடித்தார். பிடித்து கிழித்து எரிந்து விட்டார். அந்த பகாசுரன் கொன்று விட்டான். ஆழ்வார் கேட்டார், இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமே, ஏன் முதல்ல கிழிக்காமல் முதல்ல முழுங்க விட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்து திருப்பி எதற்கு பண்ணோம்னால்? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் கண்ணனுக்கு பிடிக்காது. ஒரு பொருளை நெருப்பில் காமிச்சா அது இளகி விடும், ரொம்ப சீக்கிரமாக கிழிச்சிடலாம்னு கண்ணனுக்கு தெரியுமா. அதனால் உள்ளே போய் வெப்பத்தை ஏற்றி அவனோட இந்த வாயில் இருக்கிற சதையெல்லாம் இருக்குமே, அந்த சதையெல்லாம் இழக வச்சாராம். அப்புறம் வெளியில் வந்து கிழிச்ச உடனே ஒன்றுமே லீலையாட்ட செய்து விட்டாராம். கம்சனுடைய இதை ததார லீலையா, அப்படி ஒரு கஷ்டமே இல்லாமல் அனாயாசமாக தான் கிழித்து விட்டார். அதற்காக உள்ளே சென்று அதை வெப்பம் படுத்தி விட்டு மறுபடியும் வெளியே வந்தார். பகாசுரனும் முடித்து விட்டான். பொதுக்கோவாய் கீண்டிட்ட, சட்டுன்னு கிழிச்சு முடிச்சிட்டாராம். புல் இதுவென்று பொதுக்கோவாய் கேண்டிட்ட. கண்ணனுக்கு தெரியும் இது அசுரன் என்று, ஆனால் பாலர்களிடம் சொல்லவில்லை. வீணாக ஒருவரை ஏன் ஒரு பயத்துக்கு உள்ளாக்க வேண்டும்? அவர்கள் கொக்குன்னே நினைக்கட்டும், என்ன கொக்கு கொல்ல வருதுன்னே நினைக்கட்டும், அந்த கொக்கை நான் கொன்று விடுகிறேன். புல் இதுவென்று, இது வெறும் பக்ஷி தான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பொதுக்கோவாய் கீண்டிட்ட. பாலர்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கொக்கெல்லாம் எங்கே வருது, கண்ணனை விழுங்குற அளவுக்கு கொக்கு வருமன்னு. அசுரன் என்று தெரியும். அவர்களுக்கு பயம் ஏற்படாமல் சடக்கென பகவான் கேண்டிட்டான். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு குழல்வாராய் அக்காக்காய் என்று கேட்டு அவனுக்கு வாருவதற்கு சீப்பு வேண்டும், காக்கையே எடுத்துவான்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார். அப்ப பகாசுரனையும் முடித்தான். அடுத்தது அகாசுரன் என்று ஒரு அசுரன், பாம்பு வடிவத்தில். பூத்தனைக்கும் இவன் தம்பியான், பகாசுரனுக்கும் தம்பி. அப்ப தன்னுடைய அக்காவையும் அண்ணனையும் கண்ணன் கொன்றபடியால் இவனுக்கு மிகுந்த கோபம். கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வந்தான். பெரிய பாம்பினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு, எவ்வளவு பெருசுனால் பாம்பு வாயை திறந்துட்டு இருக்குமோ இல்லையோ, கீழ் தாடை பூமியோடு இருக்கான், மேல் தாடை ஆகாசத்தில் இருக்கான். அந்த தாடையோட வாயினுடைய முடிவு எங்கேயோ ஆகாசத்தில் இருந்தது. அப்ப பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து, இது ஏதோ மலை போல் உள்ளது, குகை போல் இருக்கு, குகைக்கு வாசலாட்டம் இருக்கு, உள்ளே என்னமோ இருட்டா போறது, அப்போ உள்ளே சென்று பார்க்கலாம், மலையோ ஏதோ ஒன்று நமக்கு தானாக இயற்கையாக வரக்கூடிய ஏதோ ஒரு பொருள் உள்ளது, அதற்குள் சென்று பார்க்கலாம். ஏதானு கஷ்டமா இருந்தாலும் என்ன, பின்னால் தான் சர்வரக்ஷகன் வராரே, போலான்னு முடிவு பண்ணிட்டாலாம். அஸ்மான் கிமத்ர கிரசிதா நிவிஷ்டான் அயம் ததாச்சேத் பகவத் நினங்ஷ்யதி. இவன் ஒருவேளை நம்மை கொல்வதற்காக வந்த அசுரனாகவே இருக்கட்டும், இருந்தாலும் நாம் உள்ளே சென்ற பிறகு வாயை மூடிக்கொள்ளப் போகிறான், நம்ம எல்லாம் விழுங்க போகிறான், விழுங்கட்டும். பகவத்து வினங்ஷ்யதி. அப்ப பகாசுரனுக்கு என்னவோ அதுதான் நடக்கப் போகிறது. சர்வரக்ஷகனான கண்ணன் அவர் கடைசியில தான் வருவாராம். முன்னாடி நடந்தெல்லாம் பழக்கம் கிடையாது. ராமன் தான் யுத்தத்துக்கு முன்னாடி போய் மற்றவாளுக்கு முன்னாடி சண்டையிட்டு இதெல்லாம் பண்ணுவார். கண்ணன் அனைவரையும் முன்னாடி அனுப்பிவிட்டு ஒரு கோவலனுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு மெதுவாக பேசின்றே நடந்து வருவாராம். அப்ப கண்ணன் பின்னால் இருக்கிறான் என்கிற தைரியத்தோடு இந்த குழந்தைகள் அனைவரும் உள்ளே சென்று விட்டார்கள். அப்போ ரக்ஷகன் அவன்தான், சர்வ ரக்ஷகன் என்கிற நம்பிக்கை வேண்டும். ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகர் அல்ல என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று பிள்ளைலோகாச்சார் தெரிவிக்கிறார். பகவானை தவிர வேறு யாருமே ரக்ஷகனாக ஆக முடியாது, நம்பிக்கையான ரக்ஷகனாக ஆக முடியாது. ஒவ்வொருத்தருக்கு யாரோ சின்ன வழியில் ஒரு உதவலாம், காக்கலாமே தவிர கண்டிப்பாக இவர் என்னை காப்பார் என்று யார் ஒருவரையும் பற்றி சொல்ல முடியாதுன்னு தெரிவிக்கிறார். கண்டிப்பாக தந்தை காப்பார்னு சொல்ல முடியுமா?
ஹிரண்யகசிபு பிரகலாதனை காக்கவில்லை, அவரால் தான் அனைத்து கஷ்டங்களும் வந்தன. அப்ப தந்தை காப்பான்னு சொல்ல முடியாது. தாய் காப்பாள்னு சொல்லலாமா? கைகேயி தான் பரதனுக்கு அனைத்து துன்பங்களையும் ஏற்படுத்தினாள். அப்ப தாயும் காப்பாள்னு சொல்ல முடியாது. பல தாய்கள் காத்திருக்கலாம், ஆனால் அனைத்து தாய்களும் தவறாமல் காப்பார்கள்னு சொல்ல முடியாது. அண்ணன் காப்பானா என்றால் ராவணன் விபீஷணனை காத்திருக்க வேண்டும், வாலி சுக்ரீவனை காத்திருக்க வேண்டும், காக்கவில்லை. மகன் காப்பானா என்றால் கம்சன் தன்னுடைய தந்தையான உக்ரசேனனையே சிறைச்சாலையில் அடைத்துவிட்டு தான் அரசனாகிவிட்டான். அப்ப மகனும் காக்க மாட்டார். செல்வம் காக்குமா? செல்வம் இன்னும் கஷ்டத்தை கொண்டுதான் வரும். செல்வம் காத்தெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்ப இவர்கள் யாரையும் நம்ப முடியாது. பகவான் ஒருவன்தான் ரக்ஷகன், நிருபாதிக ரக்ஷகன். சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான். எத்தனை காலமாக ஆனாலும், எத்தனை ஜீவாத்மாக்கள் இருந்தாலும், எத்தனை யுகங்கள் ஆனாலும் பகவான் தான் மாறாமல் நம் அனைவரையும் காக்கிறார். அந்த ஒரு புரிதல் இந்த இவர்களுக்கு வந்துடுத்து. கீழே ஆத்ம ஞானம்னு பார்த்தோமே, அப்பிரதிஷேதம் என்றால் விலக்காமை மாடுகளுக்கு இருந்தது. ஆத்ம ஞானம், கண்ணனுக்கு நான் அடிமை, கண்ணன் ரட்சிப்பான் என்கிற பக்தி இந்த கோபர்களுக்கு இருந்தது. உள்ளே சென்று விட்டார்கள். அந்த பாம்பு வாயே மூடல. இவருக்கு வேண்டியது கண்ணன் தானே. இப்ப பின்னாடி கண்ணன் வரும் வரை வாயை திறந்து வைத்து கொண்டிருந்தார். கண்ணன் உள்ளே நுழைந்தவுடன் அகாசுரன் வாயை மூடிக்கொண்டார். இருட்டாகியது. இவர்களெல்லாம் வயிற்றை நோக்கி நகரத் தொடங்கினார்கள். கண்ணன் பார்த்தார், சரி தெரிந்த விஷயம்தான், இவனையும் கொன்று விடுவோம் என்று மெதுவா தன்னுடைய உடலை வளரத் தொடங்கினார். அவனுடைய உடல் முழுவதும், கீழே தொண்டை இருக்கே, தொண்டை முழுவதும் தான் அடைத்து கொண்டார். அவனுக்கு மூச்சே விட முடியவில்லை. கடைசியில் வேறு வழியில்லாமல் தலையை பித்து கொண்டு பகவான் வெளியே வந்து விட்டார். அவன் தலை உடைந்து போய் அது வழியாக வெளியே வந்தார். மற்ற பாலர்களை எல்லாரையும் தான் காத்து விட்டார். எல்லாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஒரு வருட காலம் கழித்து அனைவரும் வீட்டுக்கு சென்று கண்ணன் அகாசுரனை கொன்று எங்களை காத்தான் என்று சொன்னார்களாம். பிப்ரத் வேணும் அவரை பற்றி சொல்லும்போது தெரிவிக்கிறார், அகாசுரனை கொன்ற பிறகு ஏதது கௌமாரஜம் கர்ம ஹரேஹே ஆத்ம அஹி மோக்ஷணம் மிருத்யோஹோ பௌகண்டகே பாலாக திருஷ்டுவா ஊச்சுஹு விஸ்மிதா விரஜே. இந்த பாலர்கள் எல்லாம் நடந்ததை பார்த்தாடோ இல்லையோ, கண்ணனுடைய கௌமாரம், குமாரன்னு சொல்கிறோம், சிசுன்னு சொல்லுவா, அப்புறம் பாலன்னு சொல்லுவா, அப்புறம் குமாரன்னு சொல்லுவா, யுவான்னு சொல்லுவா. இதை போல பல நிலைகள் உண்டு வளர்ச்சி அடையும் போது. அப்போ பௌகண்டத்தில் தான் இதை சென்று சொன்னார்கள். 5 வயசு இருக்கிறச்சே கண்ணன் இந்த லீலையை செய்தாராம். ஆனால் பசங்கள் எல்லாம் 6 வயசு ஆன போதுதான் தங்கள் தாயார் தகப்பனாரை பார்த்து இந்த கதை அன்று நடந்தது போலே அனைவரும் சொன்னார்கள் என்று சுகர் தெரிவித்தார். பரீட்சித்துக்கு புரியல, ஏன் அப்படி 1 வருஷம் கழித்து சொல்ல வேண்டும்? அன்று நடந்ததை அன்று இரவு சென்றவுடன் சொல்லியிருக்க வேண்டாமோ? ஏன் 1 வருடம் கழித்து சொன்னார்கள் என்று பரீட்சித்து கேட்க, சுகர் அப்போதுதான் அடுத்த கதையை சொல்லுகிறார். நல்ல கேள்வி பரீட்சித்து, என்ன நடந்தது என்று சொல்கிறேன். அகாசுரனை கொன்றுவிட்டான் கண்ணன். இவர்களெல்லாம் சென்றார்கள். மதிய பொழுது வந்துவிட்டது. உணவு உண்ட வேண்டும், எல்லாருக்கும் பசி. மாடுகளை எல்லாம் மேய்வதற்காக தாங்கள் திறந்து விட்டு எல்லாரும் சுத்தி உட்கார்வாளாம். கண்ணன் நடுவிலே ஒரு தாமரையினுடைய மகரந்தத்தை போல் நடுவில் தான் அமர்ந்து கொள்வார். சுத்தி இதழ்கள் இருப்பதை போல் மற்ற எல்லா கோபர்களும் அமர்ந்து கொள்வார்கள். பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோகோ ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணௌ மசருண கபலம் தத்பலான் அங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுஹ்ருதா காசயன் நர்மபி ஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹி. கண்ணன் அமர்ந்து கொண்டு பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோகோ, இடுப்புல ஒரு வஸ்திரம் அணிந்திருப்பார். அந்த வஸ்திரத்துல தன்னுடைய புல்லாங்குழல சொருகிப்பாராம். பிப்ரத் வேணும் ஜடர பட்டயோகோ ஸ்ருங்க வேத்ரேச்ச கக்ஷே, ஒரு சாட்டை இல்லை ஒரு தடி, இந்த மாடுகளை எல்லாம் ஓட்டுறதுக்கு வச்சுருப்பாரு, அதை இப்படி இடது கையில் தான் இடுக்கிப்பாராம். இடுக்கி கொண்டு வாமே பானோ மசுரண கபலம், யசோதை கார்த்தால நன்னா பால் நிறைய சேர்த்து கொஞ்சூண்டு தயிர் விட்டு ஒரு தத்யோதனம் கலந்து கொடுப்பாளாம். அது இவர்கள் மதியம் 12 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்குள்ள புது தயிராக உறைந்திருந்து நன்னா தயிர் சாதம் தத்யோதனம் மசுரண கபலம் தத் பலான் அங்குலீஷு. அதுக்கு தொட்டுக்கு என்ன இருக்கும்னால் நிறைய ஊர்கா கொடுத்து அனுப்புவாளாம். பலானி எல்லாதோ பழங்கள், நெல்லிக்காய், மாங்காய், ஆவக்காய் எல்லாம் போடுறாளே, அதெல்லாம் எடுத்து இந்த ஒரு விரல் இடுக்கில் ஒரு ஊறுகாயை இடுக்கிப்பாராம். பிப்ரத் வேணும் ஜடரபட்டயோகோ ஸ்ருங்கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பாணோ மசுரண கபலம் தத் பலான் அங்குலீஷு, அனைத்தையும் வைத்து கொண்டு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுஹ்ருதா, தானும்
தன்னுடைய நலன் விரும்புகளான கோபர்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு ஹாசயன் நர்மபிஸ்வைஹி கேலி செய்து கொண்டு ஆனந்தமாக பேசிக்கொண்டு அவர்களை சிரிக்க வைத்து தானும் சிரித்து தான் கொண்டு வந்ததை கண்ணன் பக்கத்தில் இருக்கிறன்னு கூட்டுவாராம், அந்த கோபன் கொண்டு வந்ததை கண்ணனுக்கு ஊட்டுவாராம். இப்படி மாற்றி மாற்றி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே. ஒருத்தர் சாப்பிட்றாருனால் இப்படி வாயை திறந்துட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அதை போலே இவர்கள் சாப்பிடும் அழகை ஸ்வர்கலோகம் முழுவதும் கண்டதாம். அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் இது என்னது, பரம்பொருள் இப்படி வந்து அமர்ந்து கொண்டு கோபர்களோடு சாப்பிடுகிறார்னால் என்ன சொல்வதென்று தெரியாமல் ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பால கேளிகி. சுகருக்கு இது ஒரு பழக்கம். கீழ் என்ன சொன்னார், எல்லா பலன்களையும் அனைவருக்கும் கொடுப்பவனான பகவான் பழம் வாங்குவதற்காக ஓடினான்னு சொன்னாரா? இப்ப தெரிவிக்கிறார், பகவான் சாப்பிடுவதற்காக செல்லுகிறார். யாரு? யஜ்ஞபுக்கு. உலகத்தில் யார் யார் எந்தெந்த பூஜை யஜ்ஞம் செய்தாலும் அது அனைத்தினுடைய பயனையும் இவர்தான் உண்கிறார். அகம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்று கண்ணன் தெரிவிக்கிறார். நீ எந்த யாகம் யாரை குடித்து வேண்டுமானாலும் செய், அந்தந்த தேவதைக்குள் அந்தர்யாமியாக நான் தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு தான் நீ மறைமுகமாக செய்கிறாய். தெரிந்து செய்தால் முக்தி கிடைக்கும், தெரியாமல் நான் இந்திரனுக்கு பண்றேன் வருணனுக்கு பண்றேன்னு நினைச்சால் ஸ்வர்க்கமோ தாழ்ந்த உலகங்களோ கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். எவன் ஒருவன் அந்தராத்மா பகவான்னு தெரிஞ்சு தான் ஆராதனம் செய்கிறாரோ முக்தி கொடுத்து விடுகிறார். அந்தராத்மான்னு தெரியாமல் இது இந்திரனுக்கு பண்றேன் சந்திரனுக்கு பண்றேன் சூரியனுக்கு சந்தியாவந்தனம் பண்றேன் அப்படின்னு நினைச்சால் சாதாரண பலன்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவை கிடைக்கும். ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக்கு பால கேளிகி என்று தெரிவித்தார். இதுதான் கண்ணன் செய்த அன்னதானம் அப்படின்னு வியாக்கியாதாக்கள் தெரிவிக்கிறார்கள். கண்ணன் நந்தகோபாலனுடைய பிள்ளையல். நந்தகோபாலன் பெரிய தான பிரபு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். தீர்த்த தானம், அன்னதானம், வஸ்திரதானம் 3 பண்ணுவாராம். அந்த தன்மை கண்ணனுக்கும் வந்திருக்கான் அவரிடத்திலிருந்து. தீர்த்த தானம் யாருக்கு பண்ணார்? கீழே சொன்னேனே, மாடுகளுக்கெல்லாம் தீர்த்தம் அருந்துவதற்கு சொல்லிக் கொடுத்தார். இட்டமான பசுக்களை இறுதி மறித்து நீரூட்டின்னு. அன்னதானம் எப்ப பண்ணார்? தான் கொண்டு வந்த அன்னத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்டார். வஸ்திரதானம் எப்ப பண்ணார்? அது மேல பார்க்க போறோம். திரௌபதிக்கு வஸ்திரதானம் செய்தார். அப்ப அந்த நந்தகோபாலன் தான பிரபுவாக இருந்தபடியால் அவர் பிள்ளையான கண்ணனும் இந்த தன்மைகளோடு இருந்தார். அவர் செய்த தானம் அன்னதானம் இப்போது செய்தார். இதை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு பொறாமை வந்தது. அது என்ன, கண்ணனுக்கு இவ்வளவு பெருமை? தான் இருப்பது அண்டத்துக்கே அதிபதியாக பிரம்மா இருக்கிறார். ஆனால் கண்ணன் கோகுலத்தில் இருக்கும் வைபவத்தை பார்த்தால் அவர் தேவர்களோடு இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. கண்ணன் கோபர்களோடு இருப்பது என்னமோ வைகுண்டத்தில் பகவானும் நித்தியசூரிகளும் இருக்கிறா போல இருந்துதான். அப்ப அவருக்கு பொறுக்கவில்லை. சரி, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாடுகளை எல்லாம் மேய்வதற்கு இருந்தாலும் இல்லையோ, அந்த மாடுகளை எல்லாம் வந்து தான் மெதுவா அழைத்து கொண்டு சென்று விட்டார். தான் தன்னுடைய சத்தியலோகத்துக்கு அழைத்து சென்று விட்டார். அப்போ மாடுகளுடைய சத்தம் இத்தனை நாழி கேட்டுட்டு இருந்தது. திடீர்னு மாடுகளுடைய சத்தத்தை காணும். என்னன்னு கோபர்கள் பதறினார்கள். கண்ணன், நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம், சாப்பிட்டுட்டே இருங்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு எழுந்து நடந்துட்டே வாயில போட்டுட்டே போறானோ. சாப்பிட்றச்சே நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அமர்ந்துதான் உண்ண வேண்டும். கறவைகள் பின் சென்னு காணம் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு எந்த ஆச்சாரமும் கிடையாது. கறவை மாடு போச்சுன்னா பின்னாடியே நடந்து போய் சாப்பிட்டுட்டே போவோம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். தன்னிடத்தில் ஆச்சாரம் இல்லை என்று சொல்வதற்கு. அதை போல கண்ணனும் நீங்கள் நிறுத்த வேண்டாம், சாப்பிடுங்கள்னு சொல்லிட்டு போனார். அங்கு போய் பார்த்தால் எந்த மாட்டையும் காணும். சரி, காணுமேனு திருப்பி இங்கே வந்து பார்த்தால் இங்கு இருக்க வேண்டிய எந்த கோபர்களையும் காணும். பிரம்மா வந்து 2 பேரையுமே தான் கடத்தி கொண்டு சென்று விட்டார். ஒரு நிமிடம் யோசித்தார், என்ன நடந்தது என்று பார்த்தார். பார்த்த உடனே பிரம்மாதான் அபசாரப்பட்டார்னு தெரிந்தது. என்ன செய்வது? பிரம்மாவுக்கு தான் செய்த தவறை புரிய வைக்க வேண்டும். அதற்காக பிரம்மா இங்கிருந்து சத்தியலோகம் வரைக்கும் போகணுமே. இந்த கோபர்களையும் மாடுகளையும் அழைத்து கொண்டு சத்தியலோகத்துக்கு செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னால் தான் அதிவேகமாக அங்கு சென்று பிரம்மாவை போலே தான் வேடமிட்டு கொண்டு அவருடைய ஆசனத்தில் போய் கண்ணன் அமர்ந்து கொண்டார். பிரம்மா மெதுவா படியெல்லாம் ஏறி சத்தியலோகத்துக்கு வந்து உள்ளே வரும்போது துவாரபாலகன் தடுத்தான். நீர் யார் புதுசா வந்திருக்கிறேன்ட்டு. நான் தான் பிரம்மானா, உண்மையான பிரம்மா உள்ள இருக்கார், நீர் யார் போலி பிரம்மா, ஏன் வேடமிட்டு யாரோ வந்திருக்கிறீர், வரக்கூடாதுன்னு கீழே தள்ளி விட்டுட்டாளாம். பிரம்மா அங்கிருந்து தலகுப்புற வந்து கீழே விழுந்தார். விழுந்தால் இங்கு கண்ணன் தன்னுடைய கோபாலனான வடிவத்தோடு அமர்ந்திருந்தான். அப்போது புரிந்து கொண்டார் தான் செய்த தவறை. ஓ
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।